பகுதி நேர ஆசிரியர்களுக்கு 12,500 ரூபாயிலிருந்து 15,000 உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுட்டாலும் கூட எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும். இந்த சம்பளம் கேட்டு தான் போராடுறாங்க. எப்போ பாரு இந்த டீச்சருங்க சம்பளம் கேட்டு தான் போராடுறாங்க. ஒரு கல்வி சிஸ்டத்தை மாற்றுங்க அப்படின்லாம் போராடுறீங்களா? பிள்ளைங்களுக்காக போராடுறீங்களா? கிடையாது. சம்பளம் சம்பளம் சம்பளம், இவ்வளோ சம்பளம் வாங்குறீங்களே பத்தலையா அப்படின்ற ஒரு பார்வை இங்கே பெற்றோர்கள் மத்தியில் இருக்குது. ஒரு பார்வையில் இருக்குது. நானே காதுபடவே குடும்பத்தாரை சேர்ந்த சிலர்லாம் சொல்றதுக்கு நான் கேட்டிருக்கேன். அந்த மக்களினுடைய புரிதலுக்காகவும் நான் இதை சொல்கிறேன். இது சம்பளத்துக்கான போராட்டமாக மட்டும் பார்க்கக்கூடாது. பார்ட் டைமாக நீங்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் 12,500 இப்போ 15,000 வச்சுக்கோங்க. 15,000 சம்பளத்தில் ஒரு குடும்பத்தை நடத்த முடியுமா? அவங்க இன்னும் சொல்லப்போனால் அந்த குறைவான சம்பளத்தில் கூட நமக்கு கல்வியில் எந்த அளவுக்கு தொய்வு ஏற்பட்டக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கண்ணுங்கருத்தமாக இருப்பாங்க. டீச்சர்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்குறதுல, ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறதுல, தனிப்பட்ட முறையில் முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதா இருக்கட்டும், இதில் எல்லாத்துலேயுமே டீச்சர்ஸ் அந்தளவுக்கு மேலோங்கி ஒவ்வொரு விஷயத்துலையும் முக்கியத்துவம் கொடுத்து சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அரசு போக்குவரத்து கழகம் அதுலேயும் கூட நிறைய பஸ்ஸஸ்லாம் விட்டுருக்காங்க. அதனுடைய பின்னணி தகவல்கள் தெரிஞ்சவங்களாம் நம்மக்கிட்ட பேட்டி கொடுக்கும் போதே சொல்கிறது அது ஃபுல் அண்ட் ஃபுல் தனியாருது. நீங்கள் ஆசிரியர்களுடைய குறைகளை நீங்கள் நிவர்த்தி செய்யாமல் நீங்கள் முழுமையான ஒரு கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக, கல்வியில் முன்னேறிய மாநிலமாக நீங்கள் தமிழ்நாடை ஒருபோதும் முன்னாடி தம்பட்டை அடிச்சுட்டு வர முடியாது. தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். உங்கள் அனைவரையும் பிஹைண்ட் த செய்தி நிகழ்ச்சிக்கு வரவேற்கும் நான் கோபிநாத். நான் கிலோர். ஆசிரியர்கள் போராட்டம், இடைநிலை ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள் அவங்களாம் தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறாங்க. இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் 25வது நாளை எட்டி இருக்கிறது. பகுதி நேர ஆசிரியர்கள் அவங்க தொடர்ந்து இன்னைக்கு வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. பகுதி நேர ஆசிரியர்களுக்கு 12,500 ரூபாயிலிருந்து 15,000 உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுட்டாலும் கூட எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும், அதை பண்ணுங்கன்னு சொல்லி தான் திரும்பவும் போராட்டம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இடைநிலை ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு. விரைவில் நல்ல முடிவு எட்டப்படும் அப்படின்னு அமைச்சர் சொன்னாலும் கூட அந்த முடிவு எட்டப்படும் வரை நாங்கள் போராடிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு. ஸோ இந்த தொடர் போராட்டங்கள் ஆளும் திமுக அரசுக்கு எதிராக பெரும் நெருக்கடியை இந்த தேர்தல் சமயத்தை கொடுத்துட்ருக்கு அப்படின்னு ஒரு பார்க்கப்படுது. இதை மக்களும் கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. நாளாக கவனிக்கிற மக்களினுடைய எண்ணிக்கையும் அதிகமாயிட்டு இருக்கு. ஏன்னா இது பிள்ளைகளினுடைய படிப்பை பாதிக்கும் வகையில் அது பெற்றோர்கள் வாயிலாகவும் அந்தந்த உறவினர்கள், கிராமங்கள், அந்த அந்த சேர்ந்தவர்கள் எல்லாரும் தரப்பினரும் அதை கவனிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதை அரசு எப்படி கையாள போகுது அப்படிங்கிற தெரியல. இதில் என்ன விஷயங்கள் இருக்குது சொல்கிறதுக்கு? இப்போது இதில் பகுதி நேர ஆசிரியர்களுடைய போராட்டத்தினுடைய நோக்கம் நீங்கள் சொன்னது போல் நிரந்தர வேலை வேணும், எங்களுக்கு நிரந்தர பணியமர்த்தணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு கோரிக்கை. இடைநிலை ஆசிரியர்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது சம வேலைக்கு சம ஊதியம், ரெண்டு பேருக்குமான வித்தியாசம் இருக்குது. பகுதி நேர ஆசிரியர்கள்லாம் அந்த பார்ட் டைமாக டீச்சர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது தான். ஆனால் ஃபுல் டைம் ஸ்கூலில் தான் இருப்பாங்க. பேர் தான் பார்ட் டைம் பகுதி நேர ஆசிரியர்கள். அப்போ எங்களுடைய பகுதி நேர ஆசிரியர்களுடைய கோரிக்கை என்னென்னா, எங்களுக்கு உரிய அங்கீகாரம் அப்படின்னாலே உங்களுக்கு பணி நிரந்தரம் தான். நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் நீங்கள் எடுத்து அவங்கள வெறும் 12,000 15,000 ஒர்க் பண்ணவங்க, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் 20 வருஷம் ஒர்க் பண்ணவங்கலாம் இன்னை வரைக்கும் அந்த 12,000 12,500 சம்பளத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. முன்னாடி 6,000 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் 10,000 மாற்றினாங்க. அப்புறம் 12,500 இருந்துச்சு. இப்போ 15,000 கொடுக்க போகிறோன்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அவங்க கேட்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, எங்களை பணி நிரந்தரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பல டீச்சர்ஸ் பல இடங்களில் டீச்சர்ஸ் இல்லாத பற்றாக்குறைகள் நம்ம பல பள்ளிகளை பார்க்குறோம். ஒரு போதுமான ஆசிரியர்கள் இல்லை, போதுமான எனக்கு தெரிஞ்சு ஒரு சில ஸ்கூல்ஸ்லாம் நான் இப்போ மென்ஷன் பண்ணால் அந்த ஸ்கூலோடைய இது கூட பாதிக்கப்படலாம், அதனால் நான் பேர் மென்ஷன் பண்ணல. ஆனால் நான் கண்கூடி தெரிஞ்சு கிட்டத்தட்ட உயர்நிலை பள்ளிகளாக உயர்ந்த ஸ்கூல்களில் கூட பெரும்பாலான ஸ்கூல்களில் முறையான டீச்சர்ஸ் இல்லை. 3 டீச்சர்ஸை வச்சு ஒட்டுமொத்த 6லேருந்து 10 வரைக்கும் கிளாஸ் எடுக்கிறாங்க. அவங்களில் பெரும்பாலும் மேக்ஸ் டீச்சர் இருந்தால் சயின்ஸ் டீச்சர் இருக்க மாட்டாங்க, சயின்ஸ் டீச்சர் இருந்தால் சோசியல் சயின்ஸுக்கு இருக்க மாட்டாங்க. இப்போ இது மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. தமிழ் ஆங்கிலத்துக்கு அதே மாதிரி, தமிழுக்கு இருந்தால் ஆங்கிலத்துக்கு, இது மாதிரியான ஒரு சூழல் தான் இன்றைக்கி பெரும்பாலும் ஸ்கூல்ஸில் நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் ஒரு படி மேலே சம்பளமே கொடுக்க முடியாத ஒரு சூழலில் இன்றைக்கி அரசு தரப்பில் வேலைக்கூடிய அரசு ஆசிரியர்கள் இன்றைக்கி ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு பள்ளிகளையும் அந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்கு. இப்போ சில பேரில் பெட்ரோல் அந்த சொல்லுவாங்கள்ல, பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் மூலமாக, இப்போ இந்த பிடிஏ மூலமாக சம்பளம் கொடுப்பாங்க. அதில் ஒரு சில இதெல்லாம் அந்த ஃபண்டே பெரிய அளவில் ஒரு தேக்க நிலையாகி பெரிய அளவில் நெருக்கடியை ஏற்படுத்திட்டு இருக்கு. அதனாலே சம்பளம் கொடுக்க முடியாமல் தடுமாறுறாங்க. இப்போ இதையெல்லாம் சரி கட்டணும், அரசே இதில் முன் முறையாக டீச்சர்ஸ்க்கான ஒரு கோரிக்கைகள் நிறைவேற்றணும் அப்படின்றது இவங்களுடைய நெடுங்கால கோரிக்கை. ஏற்கனவே 20 வருஷமாக போராடிட்டு இருந்தாங்க. பழைய ஓய்வு திட்டத்தை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டு இருந்த ஆசிரியர்களுடைய
கோரிக்கை 20 வருஷமாக போராடினது, அதுக்கு அவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றணும்னு சொல்லி அரசாணை வெளியிட்டுட்டீங்க. இப்போ இந்த டீச்சர்ஸோடைய கோரிக்கைகளை எப்போ நிறைவேற்ற போகிறீங்க? ஒவ்வொரு வருஷமும் இந்த போராட்டம் அப்படிங்கிறது தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது. குறிப்பாக அந்த எலெக்ஷன் நெருங்கிருச்சு அப்படின்னாலே இந்த மாதிரியான சட்டமன்ற தேர்தல் வரும்போது அவங்களுடைய கோரிக்கைகளை வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பகுதி நேர ஆசிரியர்களுடைய கோரிக்கைகள் அப்படிங்கிறதா இருக்கட்டும், இடைநிலை ஆசிரியர்கள் கோரிக்கைகளாக இருக்கட்டும், ரெண்டுமே திமுக எலெக்ஷனில் வாக்குறுதி கொடுத்தது. இப்போ அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதிமுக ஆட்சியிலே பண்ணலை, அவங்க பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி தான் நீங்கள் பெரிய அளவில் ஒரு கேரண்டி கொடுத்தீங்க. நேரடியாக போய் டிபி அலுவலகத்திலே போய் அவங்களுடைய போராட்டத்தில் கலந்துக்கிட்டு உத்தரவாதம் கொடுத்தீங்க. நீங்கள் கிட்டத்தட்ட 4.5 வருஷம் ஆயிடுச்சு. என்ன அவங்களுக்காக செஞ்சீங்க? கல்வி, மருத்துவம் இது ரெண்டும் தான் ஒவ்வொரு மாநிலத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு துறையாக இருக்குது. இதில் எந்தளவுக்கு கல்வியிலையும் மருத்துவத்திலையும் மேம்படுத்துகிறோமோ அந்தளவுக்கு சமூகம் ரீதியாக நம்ம முன்னேற்றத்தை அடையலாம். அப்போது இந்த இரண்டுத்துலேயுமே இன்றைக்கி கார்ப்பரேட்டுகளை எப்படி உள்ள மற்ற துறைகளை திணிக்கிறீங்களோ அது மாதிரியான கான்ட்ராக்ட் பேஸில் உள்ள திணிச்சிங்க அப்படின்னா இன்றைக்கி ஆசிரியர்களுடைய வழிகளை நீங்கள் எப்படி உங்களால் போக்க முடியும்? அப்போ இன்றைக்கி ஒரு படி மேலே என்ன ஆகுதுன்னா, நான் அதை தான் சொல்ல வந்தேன். பார்ட் டைமாக நீங்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் 12,500 இப்போ 15,000 வச்சுக்கோங்க. 15,000 சம்பளத்தில் ஒரு குடும்பத்தை நடத்த முடியுமா? அவங்க பார்ட் டைம் இதை ஸ்கூல்ஸ்க்கு வந்தது போக, அந்த ஸ்கூல் டைம் போக மற்ற நேரங்களில் வேறு ஏதாவது வேலையோ தொழிலோ செய்கிறாங்க அப்படின்னா கல்வி எந்தளவுக்கு தரமாக இருக்கும்? இல்லை, இதை வச்சு தான் சில உச்சபட்சமாக இந்த பிரச்சனையை வெறும் ஆசிரியர்கள் தங்களுடைய பணிக்காகவும் சம்பளத்திற்காகவும் போராடுகிற போராட்டமாக பார்க்கக்கூடாது, இதை எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் பார்க்க வேண்டி இருக்குன்னா, மக்களினுடைய கல்வி நிலையமாக இருக்கிற அரசு பள்ளிகள் மக்கள் கையில் இருக்க போறதில்ல, அரசு பள்ளிகள் மூடப்படும் அபாயம் இருக்கிறது. இந்த பிரச்சனைகளினுடைய நீட்சியாக அதனுடைய உச்சபட்ச நிறைவு புள்ளியாக நம்ம இதைத்தான் பார்க்கணும் அப்படின்னு இந்த போராட்டத்தில் பங்கெடுத்துக்கிற சமூக ஆர்வலர்கள் இதை சொல்கிறாங்க, கல்வியாளர்கள் இதை சொல்கிறாங்க. ரொம்ப அழுத்தம் திருத்தமாக இதை ஒரு சம்பளத்துக்கான பிரச்சனையாக பார்க்காதீங்க. இதை பார்க்குற மக்கள் கூட என்ன யோசிப்பாங்கன்னா, இந்த சம்பளம் கேட்டு தான் போராடுறாங்க, எப்போ பாரு இந்த டீச்சருங்க சம்பளம் கேட்டு தான் போராடுறாங்க, ஒரு கல்வி சிஸ்டத்தை மாற்றுங்க அப்படின்லாம் போராடுறீங்களா? பிள்ளைங்களுக்காக போராடுறீங்களா? கிடையாது, சம்பளம் சம்பளம் சம்பளம், இவ்வளோ சம்பளம் வாங்குறீங்களே பத்தலையா அப்படின்ற ஒரு பார்வை இங்கே பெற்றோர்கள் மத்தியில் இருக்குது, ஒரு பார்வையில் இருக்குது. நானே காதுபடவே குடும்பத்தாரை சேர்ந்த சிலர்லாம் சொல்கிறதுக்கு நான் கேட்டிருக்கேன். அந்த கேள்வியை நான் அந்த கல்வியாளர்கிட்ட வைக்கிறேன். அவர் இதை தான் சொல்கிறார். அந்த மக்களினுடைய புரிதலுக்காகவும் நான் இதை சொல்கிறேன். இது சம்பளத்துக்கான போராட்டமாக மட்டும் பார்க்கக்கூடாது. இந்த சம்பளம் கிடைக்கப்பெறுவதனால இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய டே டு டே லைஃப்பை அவங்க எப்படி ரன் பண்ண முடியும்? அப்போது அதுலேயே ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க வேறு தொழிலுக்கு மாற வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இன்னொரு படி மேலே கல்வித்துறை அப்படின்ட்டு சூஸ் பண்ணி இன்றைக்கி வர்றாங்கல்ல, கல்வினா எனக்கு பிடிக்கும், ஆசிரியர் பணி அப்படிங்கிறது எனக்கு பிடிக்கும்னு சொல்லி வர்றாங்கல்ல, அடுத்த ஜென்ரேஷன் இவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருந்து தான் அடுத்த ஜென்ரேஷன் உருவாகிறாங்க. அந்த ஜென்ரேஷன் உருவாவதற்கான கேள்விக்குறி இங்கே உள்ளாயிரும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷனே உருவாகாத ஒரு சூழல் கூட உருவாகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அதே தான் நீங்கள் இப்போ வெறும் 12,500 15,000 சம்பளத்தை வச்சு ஒரு குடும்பத்தை அடிப்படையாக நடத்த முடியுமா? ஏன்னா அப்போ ஸ்ட்ரகிளில் நீங்கள் சொல்கிறது மாதிரி வேறு வேலைகளுக்கோ அல்ல வேறு துறையை எடுத்தோ இல்லை பிஸ்னஸோ வேறு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு அவங்க கடந்து போகிறாங்க, டீச்சர் பண்ணி விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் டீச்சர்ஸ் இல்லைன்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ இன்னும் அந்த டிமாண்ட்ஸ் அதிகமாகுமா இல்லையா? அதே தான் இப்போ நீங்கள் சொன்னது போல் அந்த டே டு டே லைஃப்பை ரன் பண்ணுறது அப்படிங்கிறது, இப்போ நாங்கள் அந்த போராடுபவர்களினுடைய குரல்களின் வரிசையில் இது எங்களுக்காக மட்டும் இல்லை, எங்களுக்கு அப்புறம் வர டீச்சர்ஸ்க்காகவும் தான் நாங்கள் சேர்த்து போராடுறோம் அப்படிங்கிற ஒரு குரலும் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம், தனியார் மயமாக்கல். இங்கே ஒரு அரசு ஒரு நிர்வாகத்தை நடத்துகிற வரைக்கும் அது மக்களினுடைய நிறுவனமாக இருக்கும். மக்களுக்கான உரிமைன்றது அதிகமாக இருக்கும். அரசை கேள்வி கேட்கவும் முடியும், அதுக்கான இடத்த அரசும் கொடுக்கும். பட் இதுலேயே போராடுற ஆசிரியர்களை எப்படி அடக்கி ஒடுக்குறாங்க அப்படிங்கிறது அது ஒரு பெரிய பிரச்சனை, அது ஒரு பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாது, ஒரு குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஒரு விஷயம். ஆனால் உரிமை ரீதியாக வந்தால் மக்களுக்கு அதில் ஒரு உரிமை இருக்கும், கேள்வி கேட்கறது அரசு பள்ளி அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஆனால் தனியார் மயமாக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. இப்போது இந்தியாவில் நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம், மத்தியிலையும் சரி இங்கே ஒவ்வொரு மாநிலங்களுக்குள்ளேயும் சரி தனியார் மயமாக்கல் எப்படி உள்ள நுழைஞ்சிக்கிட்டு இருக்கு அரசு நிறுவனங்களுக்குள்ள அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது அரசு போக்குவரத்து கழகம் அதுலேயும் கூட நிறைய பஸ்ஸஸ்லாம் விட்டுருக்காங்க. அதனுடைய பின்னணி தகவல்கள் தெரிஞ்சவங்களாம் நம்மக்கிட்ட பேட்டி கொடுக்கும் போதே சொல்கிறது அது ஃபுல் அண்ட் ஃபுல் தனியாருது, அரசு நடத்துகிற மாதிரி காட்டுறாங்க, அவ்வளோதான், உள்ளுக்குள்ள எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தனியாரோடது அப்படின்றாங்க. கான்ட்ராக்ட் பேஸ் தான் ஃபுல்லாக தனியார். ஸோ அது மாதிரி முக்கியமாக இப்போ இதனுடைய அந்த தனியார் மயமாக்கலினுடைய ஆக்டோபஸ்கரங்கள் மெயினாக குறி வைத்திருப்பது அப்படிங்கிறது கல்வி, மருத்துவம். இந்த கல்வியும் மருத்துவமும் அரசாங்கம் நடத்துகிற வரைக்கும் தான் அது மக்களுக்கானதாக இருக்கும். தனியார் எடுத்துக்கிச்சு அப்படின்னா இப்போவே நிறைய தனியார் பள்ளிகள் உருவாகி இருப்பதனுடைய விளைவுகள் என்னன்னு நம்ம பார்க்குறோம். ஸ்கூல் ஃபீஸஸ்லாம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போது
அது அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கும் போது இந்த பக்கம் அரசு பள்ளின்னு ஒன்று இருக்கிறதுனால தான் ஏழை பாளைகளுக்கெல்லாம் கல்விங்கிறது ஒரு எட்டும் கனியாக இருக்கிறது. அப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் தனியார் மயம் ஆயிடுச்சுன்னா கல்வின்றது எட்டாக்கனி ஆகும். அப்போ இத்தகைய ஒரு பாயிண்ட்டை நோக்கி தான் ஒட்டுமொத்த இயந்திரமும் நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இங்கே இருக்க அரசாங்கங்களையே கார்ப்பரேட் கம்பெனிகள் தான் ஆட்டி படைக்கிறது அப்படிங்கிற ஒரு தத்துவமும் ஒரு ஒரு உலக உண்மையும் இங்கே அடங்கி இருக்கு. அப்போ இங்கே அதை நோக்கி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இந்த ஆசிரியர்கள் போராட்டத்தை. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எதை வச்சு கிளைம் பண்ணிக்கிறீங்க? தமிழ்நாடு பெரும்பாலும் வந்து கல்வி அறிவு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்குது, கல்வி அறிவில் முன்னேறிய ஒரு மாநிலமாக இருக்குது அப்படின்றது நீங்கள் எந்த அடிப்படையில் ஆரம்பத்திலே அவன் ஸ்கூல்லேருந்து அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பெரும்பாலும் இங்கே தமிழ்நாட்டில் சாதித்த பல நபர்கள் வந்து பல்லாயிரக்கணக்கான நபர்கள் சாதாரண அரசு பள்ளியில் படித்து கஷ்டப்பட்டு மேலே வந்தவங்களாக தான் இருக்கிறாங்க. ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் கூட அரசு பள்ளியில் சாதாரணமாக படித்து பேப்பர் போட்டு அதுலேருந்து முன்னேறி கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி வந்து உலகமே போற்றக்கூடிய விஞ்ஞானியாக மாறினார் அப்படின்னா அந்த சாதாரண அரசு பள்ளியினுடைய ஊக்கம் தான். ஆரம்ப காலகட்டத்திலேருந்து அரசு பள்ளியினுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் குறிப்பாக நான் சொல்கிறேன், மற்ற மாநிலங்களை பற்றி பெரிய அளவில் நமக்கு தெரியாது. தமிழ்நாட்டில் அரசு பள்ளி மூலமாக நம்ம 2 பேரும் வந்திருக்கிறோம். நம்மளே பெரும்பாலும் அரசு பள்ளி, நான் 12 வருஷமாக அரசு பள்ளியில் மட்டும்தான் படித்தேன். நானும் அரசு பள்ளி 1ஆவதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் நான் படித்தது அரசு பள்ளியில் தான். இப்போ அரசு பள்ளியினுடைய கல்வித்தரம் எந்த அளவுக்கு இருந்துச்சுங்கிறது நமக்கு தெரியும். ஒவ்வொரு டீச்சர்ஸனுடைய கோச்சிங்கும் அவங்க வந்து இன்னும் சொல்லப்போனால் அந்த குறைவான சம்பளத்தில் கூட நமக்கு கல்வியில் எந்த அளவுக்கு தொய்வு ஏற்படக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. டீச்சர்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்குறதுல, ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறதுல அவங்க முக்கியத்துவமாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோடைய கன்சர்னை பொறுத்து அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதா இருக்கட்டும், இதில் எல்லாத்துலேயுமே வந்து டீச்சர்ஸ் அந்தளவுக்கு மேலோங்கி ஒவ்வொரு விஷயத்துலையும் முக்கியத்துவம் கொடுத்து சொல்லிக் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இது ஒரு கட்டத்து மேலே எப்படி ஆகும் தெரியுமா? ஏன்னா அடுத்த ஜென்ரேஷனே இன்றைக்கி வந்து ஒரு பெரிய அளவில் அவேர் இல்லாத ஒரு ஜென்ரேஷனாக உருவாக்கிட்டு இருக்கு. அது மாதிரி சூழலை நீங்கள் உருவாக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா இப்போ இது வந்து கல்வியில் வந்து இன்றைக்கி ஒரு படி மேலே கல்வியில் நம்ம வந்து டீச்சர்ஸ் ஆகணும் அல்லது வந்து ப்ரொஃபஸர் ஆகணும் அல்லது இன்னும் பிற இதில் வரணும், அடுத்த கட்டமாக உயர்ந்து போகணும் அப்படின்னா அவங்களுடைய ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் எங்கேருந்து ஆரம்பிக்குது? ஸ்கூல் முடிச்சு அடுத்து நம்ம ஒரு பிஎட், ஒரு ஏதாவது ஒரு பேசிக் டிகிரி முடிச்சுட்டு நம்ம ஒரு பிஎடோ அல்லது எம்எடோ பண்ணலாம், பிஎட் முடிச்சுட்டு எம்எட் பண்ணலாம், எம்எட் முடிச்சுட்டு எம்ஃபில் பண்ணலாம், பிஹெச்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அடுத்த கட்டத்துக்கு வர்றாங்க. அப்போது இது இங்கே அடிப்படையாக வேலையே இங்கே கேள்விக்குறியாக இருக்க. நீ வந்து எம்ஃபில் பிஹெச்டி படித்தவங்க கூட நீங்கள் காலேஜ் ப்ரொஃபஸராக போனால் கூட பெரிய அளவில் சம்பளம் கிடைக்க மாட்டேது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சூழல் தான் நீங்கள் உருவாகிட்டு இருக்கு. அப்போது நீங்கள் சாதாரண பிஎட் எம்எட் முடிச்ச ஆசிரியர்களை நீங்கள் தக்க வைக்கக்கூடிய வேலைகளை நீங்கள் பார்க்கணும்ல, அதை பார்க்காம நீ கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு வெறும் தம்பட்டை அடித்தா மட்டும் போதுமா? அப்போ அரசு எந்த அளவுக்கு முனைப்பாக செயல்படணும் இதில் கல்வியில். நாளைக்கு வந்து ட்ராப் அவுட்ஸ் வந்து இன்றைக்கி அண்மையில் ஒரு ட்ரைலர் கூட ஒரு சேனலில் வெளியிட்டிருந்தாங்க, அன்பில் மகேஷ் அவர்களுடைய நேர்காணலில். அதில் வந்து இங்கே ட்ராப் அவுட்ஸ் அப்படிங்கிறது 0% மாறி இருக்குன்னு சொல்லி அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அது டேட்டா கொஞ்சம் தோண்டி பார்த்தோன்னா உக்கிராமங்கள்லாம் போய் பார்த்தோன்னா தெரிஞ்சு போயிடும் வண்டவலாம் என்னென்னு. ஆனால் அவர் வந்து அதை ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறாரு. இப்போ இதில் டிப்ளமேட்டிக்காக சொல்லக்கூடிய விஷயம் இருக்குல்ல, எப்படின்னா அந்த வெளிப்பு தோற்றத்தில் பார்க்க ஆஹா ஓஹோன்னு இருக்குல்ல, அதை வச்சு என்னென்னா மக்களும் வந்து அந்த மைண்ட் செட்டுக்கு உருவாகிறாங்க. சோஷியல் மீடியா தான் லைஃப் அப்படின்னு. ஆனால் இந்த அடிப்படை வசதிகளே முழுசாக கிடைக்காத பல கிராமங்களில் இன்னும் கல்வி முழுசாக போய் சேராத சூழலும் இருக்குது. அந்த ஒருவேளை அப்படி ஒரு கிராமத்தில் கல்வி நிலையங்கள் பள்ளிக்கூடங்கள் இருந்தாலும் கூட முறையான டீச்சர்ஸில் ஒரு டீச்சரை வச்சு ஒரு ஸ்கூல் இயங்கக்கூடிய சூழலாம் நம்மளால் பார்த்துருக்கோம். எத்தனை நியூஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ அது இன்றைக்கி பல இடங்களில் அதே நேரத்தில் பல பள்ளிக்கூடங்கள் ஆசிரியர்களுடைய பற்றாக்குறையினால் மூடப்பட்டுக்கிட்டு இருக்கு. இது வந்து பெரும்பாலும் நடக்குது. ஆனால் இல்லைன்னு சொல்கிறாங்க அரசு தரப்பில், அப்போலாம் ஒன்றும் கிடையாதுன்றாங்க. ஆனால் இது வந்து டீச்சர்ஸோடைய பற்றாக்குறையினாலேயே பல பள்ளிகள் மூடப்படுது. ஸ்டூடெண்ட்ஸோடைய அதிகமான சேர்க்கை இல்லைங்கிறதுக்காக பள்ளிகள் மூடப்படுது. இது நடக்குது. டீச்சர்ஸ் ஒரு சில இடங்களில் 1-2 ஸ்டூடெண்ட்ஸ் தான் சேர்றாங்க அப்படின்னு சொல்லி. அப்போது அங்கே வந்து அந்த 1-2 பசங்களோட வேறு பசங்களே இல்லையா? இப்போ அங்கே ட்ராப் அவுட்ஸ் இல்லையா? படிப்புக்கான முக்கியத்துவம் அப்படிங்கிறது அங்கே இருக்குல்ல, அப்போ அவங்க கொடுக்கலையா? அல்லது நீங்கள் முறையாக போய் அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கலையா? 2 கேள்வி இருக்குல்ல. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது ஆசிரியர்கள் விஷயத்துக்கு நம்ம வருவோம். ஆசிரியர்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய படிப்பு நீங்கள் அடுத்த கட்டமாக நீங்கள் தமிழ்நாடு அரசினுடைய அந்த கல்வி துறை இருக்குல்ல, அந்த கல்வித்துறையை மேம்படுத்த முடியும். நீங்கள் ஆசிரியர்களுடைய குறைகளை நீங்கள் நிவர்த்தி செய்யாமல் நீங்கள் முழுமையான ஒரு கல்வி நிறைந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக, கல்வியில் முன்னேறிய மாநிலமாக நீங்கள் தமிழ்நாடை ஒருபோதும் முன்னாடி தம்பட்டை அடிச்சுட்டு வர முடியாது. ஏன்னா அதை முதல்ல நம்ம அடிப்படையை புரிஞ்சுக்கணும். இதில் வந்து நம்ம மற்ற மாநிலங்கள் உத்தரப்பிரதேசத்தை பாருங்கள், பீகாரை பாருங்கள், இன்னும் உத்தரகாண்டை பாருங்கள், அங்கெல்லாம் பாருங்கள் பாஜக ஆளு மாநிலத்தில் எவ்வளோ கல்வி அறிவு ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்குது, அடிப்படை வசதி கூட இல்லை
அப்படின்னு இங்கே கம்பேரிசன் பண்ணுறாங்க. மற்ற மாநிலங்களில் கம்பேரிசன் பண்ணாதீங்க, நீங்கள் உங்கள் மாநிலத்தை கம்பேர் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி கல்விக்கு கொடுத்த முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருந்துச்சு, ஆசிரியர்கள் வேலைக்கு ஆசிரியர்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருந்துச்சு, ஸ்கூல்ஸை டெவலப் பண்ணணும், அனைவருக்கும் கல்வி திட்டம், இந்த ஸ்கீமை வந்து எந்த அளவுக்கு போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, குறைந்தது ட்ராப் அவுட்ஸ் அப்படின்றத இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக எந்த அளவுக்கு வந்து கல்வியை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக எந்த அளவுக்கு அரசு முனைப்பு காட்டுனுச்சு, அதுக்கான பிரச்சாரத்தை எந்த அளவுக்கு முன் வச்சாங்க. அப்போது இன்றைக்கி வந்து கான்ட்ராக்ட் பேஸ்டு டீச்சர்ஸை எடுத்துகிட்டு ஒரு சில இடங்களில் அப்படியே மேலோட்டமாக இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே காமிச்சிட்டு அனைவருக்கும் கல்வி திட்டம் எல்லாருமே வர்றாங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேர்த்துட்டோம், பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் வந்து அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் மூலமாக ட்ராப் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் சேர்த்துருக்கோம் அப்படின்னு ஒரு சில இடங்களில் மட்டும்தான் காமிச்சிட்டு நீங்கள் ஒப்பே தெரியும். ஆனால் இன்னும் சேராத இடங்கள் எவ்வளவோ இருக்குது. அப்போது இது எல்லாத்தையும் சரி கட்டணும் அப்படின்னா டீச்சர்ஸ் நீங்கள் போதுமான அளவு கொண்டு வந்தால் தானே, அவங்கள கொண்டு போய் சேர்த்தா தானே அவங்க மூலமாக நீங்கள் அந்த கிராமத்தில் பேச முடியும். ஸ்கூலுக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அப்படி தான் நம்ம கிராமங்களை பார்த்துப்போம்ல, ஸ்கூலில் ட்ராப் அவுட் ஆனாலே ஒரு வாரம் ஸ்கூலுக்கு வரல, என்னாச்சு ஏதாச்சுன்னு டேரெக்டாக வந்து பேரண்ட்ஸ்கிட்ட அணுகி இந்த டீச்சர்ஸ் வந்து கேட்பாங்க, ஏன் ஸ்கூலுக்கு வரல, என்ன காரணம். இன்கேஸ் ட்ராப் அவுட் ஆகிற மாதிரியான சூழ்நிலை உருவாகுது அப்படின்னா கன்வின்ஸ் பண்ணுவாங்க. நிறைய பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கிறது பயப்படுவாங்க, ஒரு சில ஸ்கூல்ஸில் ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் நிப்பாட்டுவாங்க. அந்த ஒரு சூழலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டீச்சர்ஸ் போய் நேரடியாக போய் தான் பேசி மாற்றிருக்கிறாங்க. அது கன்வின்ஸ் பண்ணுவாங்க, நீங்கள் அப்படி நல்லா படிக்கிற பசங்க, நீங்கள் அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுவாங்க. கன்வின்ஸ் பண்ணி எத்தனையோ பேர் ட்ராப் அவுட் ஆகாமல் எத்தனையோ பேர் பாதுகாத்ததில் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் ஆசிரியர்கள். அவங்களுக்காக நீங்கள் அவங்களுடைய அடிப்படை கோரிக்கை, இது வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்த பிரச்சனை மட்டும் கிடையாது, எதிர்கால சந்ததிகளுடைய கல்வி சார்ந்த பிரச்சனை. இதில் முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா நிச்சயமாக எதிர்காலம் ரொம்ப மோசமாக போயிடும். நீங்கள் சொன்னது போல் முன்னாடியே குறிப்பிட்டது போல் கல்வி வந்து மிகப்பெரிய இன்றைக்கி இப்போ வியாபாரமாக மாறிக்கிட்டு இருக்கு. அந்த வியாபாரம் எக்ஸ்ட்ரீம் லெவலில் போணுச்சு அப்படின்னா இன்றைக்கி வந்து சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு கல்வி அப்படிங்கிறது எட்டாக்கணியாக பழைய காலகட்டத்துக்கு நீங்கள் திரும்ப இன்னொரு 50 வருஷத்துக்கு பின்தங்கிய ஒரு சூழல் உருவாகக்கூடிய ஒரு நிலை உருவாகும் அப்படிங்கிறது தான் இதில். இதில் என்ன முடிவெடுக்க போகிறார்கள், கல்வி எப்படி பாதுகாக்கப்பட போகிறது, ஏழை எளிய மக்களுக்கும் எட்டும் வகையில் உருவாக்கப்பட போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த விவகாரங்களில் உங்களுக்கு தோணுகிற அந்த கருத்துக்களையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த பிஹைண்ட் தி செய்தி நிகழ்ச்சியில் வேறு சில செய்திகளோடும் அது குறித்த தகவல்களோடும் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி.